காஞ்சனகிரி ஹில்ஸ். இந்த ஹில்ஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் லாலாபேட் போகிற வழியில் தாங்க இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இந்த ஹில்ஸ் இருக்கிறது எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஃபேக்ட்ரிஸ், இன்னொரு பக்கம் சுட்டு எடுக்கிற இந்த ஊர் கிளைமேட், இது ரெண்டுத்துக்கும் இடையில தாங்க இந்த ஹில்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஹில்ஸ் கிட்ட ரீச் ஆனோன்னே இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கோங்க, காஞ்சனகிரி மலைக்கு செல்லும் வழின்னு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம இன்னும் மலையே ஏற ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்லாம் செம்ம சில்லுன்னு ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வீக்கெண்டான ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு சின்ன அவுட்டிங் போனோன்னா டெஃபினட்டாக நான் இந்த இடத்த உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த இடம் அவ்வளோ ஃபேமஸானு எனக்கு தெரியல, பட் வந்தால் செம்ம ஒர்த்து. இந்த பிளேஸ் கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ நாங்கள் உள்ளே போகும்போது தான் நிறைய பேர் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. ஹோப் தே வுட் ஹவ் என்ஜாய்டு. இதுதான் இந்த மலையோட என்ட்ரன்ஸ். அண்ட் இங்கே ஒரு சின்ன செக் போஸ்ட் இருக்கோம் கைஸ். நாங்கள் இங்கே பைக்கு 20 பே பண்ணிவிட்டு உள்ளே போனோம். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற ஃபேரை வச்சு தான் இவங்க இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயின்டைன்னு சொல்ல போனால் இங்கே இருக்கிற மரமை ப்ராப்பராக வச்சுக்கிறதுலேருந்து ரோட் மெயின்டெனன்ஸ்க்கு, இந்த ரோடை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ க்ளீனாக வேஸ்ட்லாம் இல்லாமல் இருக்கும். கடைசியாக செக் போஸ்ட் அண்ணனுக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு ரைடை கண்டினியூ பண்ணோம். இங்கே இந்த மாதிரி ஏர்பின் பென்ஸ்லாம் நிறையவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரைடர்ஸ் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே சைடில் ப்ரொடெக்ஷன்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ரீசனபிள் ஸ்பீட்லேயே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக ஒரே க்ரீனிஷாக மரம் செடி எல்லாமே இருக்குது. கண்ணுக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. இங்கே சும்மாவே சூப்பராக காற்றடிக்கும். நாங்கள் வேறு பைக்கில் போனோமா, செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபீல். இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் க்ரீனிஷாகவே இருக்கும். நம்ம இந்த மாதிரி கிளைமேட்க்கு ஜென்ரலாக ஊட்டி, கொடைக்கானல், ஹில் ஸ்டேஷனுக்கு தான் போவோம். ஆனால் நம்ம ஊரில் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. எஸ், காஞ்சனகிரி அவ்வளோவும் இங்கே ஃபேமஸ் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சென்னையிலேருந்துலாம் வந்துட்டு போகிறாங்க 2 hours ட்ராவல் பண்ணி. ஆனால் பக்கத்துலேயே இருக்கவங்க மோஸ்ட்டாக இந்த இடத்த பற்றி தெரியல. ஏன், ஈவன் நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். நாங்கள் போயிட்டுருக்கும்போது தான் ஒரு பெண்டில் வியூ பக்காவாக இருந்துச்சு. அண்ட் ஆல்ரெடி அங்கே ஒரு ஃபேமிலி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கேயே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சினிமேட்டிக் ஷாட் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம்னு நாங்கள் காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி நிறைய பேர் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க போல். அங்கே நிறைய வாட்டர் பாட்டில்ஸ், சில பேப்பர்ஸ் அண்ட் ஒரு சின்ன கேம்ப் ஃபயர் செட்டப் கூட இருந்துச்சு. இங்கே நைட் ஸ்டே ஃப்ரெண்ட்ஸோட பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். பட் இங்கே இருக்கவங்க அதை அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்து அரட்டடிச்சுட்டு திரும்பவும் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம்னு கிளம்பிட்டோம். எங்களை இங்கேயே ஃபுல் டே உட்கார சொன்னால் கூட உட்காந்துடும். பட் மேலே சிவன் கோயில் அண்ட் பில்ராக்கையும் இருட்டுறதுக்குள்ளே பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அதை பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி பிளேஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் வாங்க, ஆர்எல்ஸ் ஈவினிங் வாங்க, ஆஃப்டர் 4 அந்த மாதிரி. இல்லைனா வெயில் மண்டே பொழந்துடும். நீங்களும் சீக்கிரமாக எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. அண்ட் லக்கிலி நாங்கள் போனப்போ கிளைமேட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வியூவை பாருங்களேன், எப்படி இருக்குது. எனக்கு கேமராவில் எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணதுன்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான அவுட்புட் தர ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் கண்ணில் பார்த்தா தான் அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி பிளேஸ் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அங்கே பாருங்கள், க்ளவுட்ஸ்லாம் அப்படியே ஸ்லோவாக நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுது. மேபி மழை வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிளைமேட் செம்ம சில்லுன்னு ஆகிடுச்சு. நாங்கள் மழை வரத்துக்குள்ளே மேலே ரீச் ஆகணும். ஏன்னா இங்கே மழை பெஞ்சால் ஓரமாக நிற்க கூட இடம் இல்லை. பட் இங்கே வேகமாக போகவும் மனசு இல்லை. ஸோ நாங்கள் மழை வந்தாலும் பரவாயில்லன்னு பொறுமையாக தான் போயிட்டு இருந்தோம். நாங்கள் போகும்போது ஒரு சின்ன லேக் இருந்துச்சு ரைட் சைடில். வியூ சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நாங்கள் மேலே ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு சின்ன மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க.
இப்போ ரவுண்ட் அடித்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அதோ இருக்கு பாருங்க, அதுதான் கோவில்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருக்காங்க அண்ட் ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க போல். பாட்டெல்லாம் சும்மா பலமாக இருந்துச்சு. நம்ம அங்கே போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இங்கே வேறு என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் இந்த கோவிலை பார்த்தாலே தெரியும், இது ஒரு சின்ன கோவில் தான், டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. மேபி புதுசாக கட்ட போகிறாங்க போல். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய கல்லுலாம் வெளியே போட்டிருக்காங்க. சரி, வண்டியை பார்க் பண்ணலான்னு பார்த்தா தூரத்தில் கொஞ்சம் பேர் எதையோ பார்த்துட்டு இருந்தாங்க. சரி என்னதுன்னு போய் பார்த்தா குளம் ஒன்று இருந்துச்சு. என்னடா இவ்வளோ ஹைட்டில் குளம்லாம் வெட்டி வச்சுருக்கீங்களான்னு ஆச்சரியமாக தான் நான் பார்த்தேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த குளம் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. இந்த இடத்த அந்த அளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போது நிறைய பேர் நடுவில் வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட், ரிலாக்ஸேஷன்னு நல்லா சில் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பாட்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு ஃபோட்டோ கிளிக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் ஜாகிங்லாம் கூட வருவாங்க மார்னிங்கில். வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது தெரியும். மேபி இன் ஃப்யூச்சரில் அவங்க வரவும் வாய்ப்பு இருக்குது. இந்த பிளேஸை கவர்மெண்ட் சைட்லேருந்து பெருசாக எதுவும் ப்ரொமோஷன்லாம் பண்ணலை. அதனால் இந்த மாதிரி நம்மளே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் உண்டு. பட் பரவாயில்ல கைஸ், முதல்ல இருந்ததை விட இப்போ சில பல க்ரௌடை என்னால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த பிளேஸும் நல்லா டெவலப் பண்ணிட்டு வராங்க. அண்ட் மக்களும் இந்த இடத்த குப்பெல்லாம் எதுவும் போடாமல் சுத்தமாக தான் வச்சுட்டு இருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த பிளேஸ்க்கு மெயினாக 3 விஷயத்துக்காக தான் மக்கள் வருவாங்க. நம்பர் 1, இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ப்ரீஸியான கிளைமேட், எனக்கு ரொம்பவுமே ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. 2வது, இந்த மலைக்கு மேலே ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது. ஸோ அதை பார்க்கவும் வருவாங்க. 3வது, பெல்ராக். இந்த பெல்ராக் பார்க்கவே நிறைய பேர் வருவாங்க. இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்பாட் இந்த ஹில்ஸில். ஃபைனலாக பெல்ராக்கு போக வழி தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தோம். கடைசியாக அந்த கடையில் இருந்தவங்க தான் எப்படி போனோன்னு வழி சொன்னாங்க. அவங்க சொன்ன டைரக்ஷன்லேயே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிமேல் தான் உங்களுக்கு ரியல் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் காட்டுலேயும் மலையிலையும் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். சுற்றி பெருசாக ஆள் நடமாட்டம்லாம் இருக்காது. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு ஷூ போட்டுட்டு வாங்க, ஸ்லிப்பர்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மலை மேலேருந்து பார்த்தா வியூலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இந்த இடத்த எப்படிடா மிஸ் பண்ணுன்ற மாதிரி தான் லிட்டரலாக ஃபீல் ஆச்சு. சினிமாட்டிக் ஷாட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி இந்த இடம் செம்மையாக இருக்கும். லக்கிலி நாங்கள் போன அன்னைக்கு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ மழை இன்னும் இந்த இடத்தோட பியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. இந்த ஷாட்டை பெல்ராக் மேலேருந்து எடுத்தோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, அப்படியே இன்னொரு பக்கம் சூரிய ஒளி மேகத்தை பொழந்துட்டு வருது. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஊட்டி விட்டு போகிற கொண்ட அண்ட் ஃபைனலாக மழைலாம் போன உடனே பெல்ராக் அங்கே இருந்த சின்ன பாறையில் அடித்தோம். டங் டங்னு கோவில் மணி அடிக்கிற மாதிரி சவுண்ட் வந்துடுச்சு. இந்த பாறையில் இந்த மாதிரி சவுண்ட் வரத்துக்கு நிறைய ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இதை சவுண்ட் தெரப்பிக்கெலாம் யூஸ் பண்ணாங்கன்னு. பட் எதையுமே சயின்டிஃபிக்காக இன்னும் ப்ரூவ் பண்ணல. இன்னும் இது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. ஃபைனலாக அந்த பெல்ராக் அடிச்சுட்டு கீழே இறங்கிட்டோம். இந்த ராக் மலை ஏறும்போது பார்த்து தான் ஏறணும், ஏன்னா எந்தவித சப்போர்ட்டுமே இருக்காது. மலை ஏறுற மாதிரி தான் ஏறணும். நாங்கள் ஏறும்போதே மழை பெஞ்சு நல்லா பயங்கரமாக சறுக்குச்சு. ஸோ நீங்கள் போகும்போது பார்த்து பொறுமையாக போங்க. அவ்வளோதான் கைஸ், கடைசியாக இந்த பெல்ராக்கையும் அடித்தாச்சு. ஆல்மோஸ்ட் காஞ்சனகிரி ஹில்ஸில் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இனிமேல் இந்த பிளேஸை விசிட் பண்ண போகிறவங்களுக்கும், என்னால் அவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு வீடியோலேயே நேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த ஹில்ஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.